பிறந்து 23 வருஷம் ஆச்சு. இந்த 23 வருஷத்துல உலகத்துல என்னென்னமோ மாறிடுச்சு. ஆனா அப்ப இருந்து இப்ப வரைக்கும் மாறாத ஒரே ஒரு ஆளு எங்க அம்மா மட்டும்தான். டெய்லி எங்க அம்மா என்னை திட்டலினாலும், நான் எங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கலினாலும் அந்த நாளே விடாதுங்க. எதுக்கு பெத்தன்னா தெரியும். இந்த வயசு பசங்கள்லாம் வீடு காருன்னு வாங்கி செட்டில் ஆகிட்டாங்க. இதுவும் தான் இருக்குது. சொந்தக்காரங்கெல்லாம் கேட்குறாங்க, உன் பையன் என்னத்தை கிழிக்கிறான், நீ என்னத்தை கிழிக்கிறேன்னு நான் சொல்ல. பேப்பரை கிழிக்கிறான்னு சொல்லு. அவங்களுக்கு வேற வேலை இல்லை, எங்கள் அம்மாவுக்கு வேற வேலை இல்லை. காலையில் எந்திரிச்சு ஒன்று புராணத்தை ஆரம்பிச்சிட வேண்டியது. வாழ்க்கையை தேடி நானும் போகிறேன். டேய், வாழ்க்கையை தேடி குருவி கூட போற, வேலைக்கு போகணும். குருவியே இல்லாத கொண்ட ஏன்டா நோண்டிட்டு இருக்க? அம்மா இன்னைக்கு வாங்கலான்ட்டு இருக்கம்மா. சரி, உங்களோட ஒரு நாய் சுத்திட்டு இருப்பானே, அவனை இங்க. யாரை கேட்குறீங்க? ரோஷனவா? ஆமா, அந்த நாய் தான். வேற யாரு? அம்மா அவனை நான் மட்டும்தான் நாயின்னு கூப்பிடுவேன், நீங்க ஏமா கூப்பிடுறீங்க? அந்த நாய்க்கு சொன்னா இந்த நாய்க்கு எது கோவம் இருக்கு? சோறுன்னு வந்து நிப்பீங்கல்ல ரெண்டு பேரும், அப்ப இருக்கு. அம்மா நான் எங்கம்மா கூப்பிட்டேன், நான் என்னன்னு தானம்மா கேட்டேன். சரி அவனை எதுக்கு கேட்குறீங்க? இல்ல, எப்ப வீட்டுக்கு வந்தாலும் சோறு சோறுன்னு கேட்பானா, நான் இருக்கிற பழைய சோறெல்லாம் கொடுத்துருவேன். இன்னைக்கு தக்காளி சோறு நிறைய மீதி ஆயிடுச்சா, ஆளை காணோம், அதுதான் கேட்டேன். ஓ அதுக்கு தான் கேட்குறீங்களா? அம்மா அவன் வர டைம் ஆகுமா, நீங்க பார்சல் கட்டி வச்சிருங்க, அந்த நாய் வந்து எடுத்துப்பான். சரி சரி. ஐயோ டேய் என்னடா உங்க வீட்ல எல்லாரும் நாயினே கன்சிடர் பண்ணிட்டீங்களாடா? ஏண்டா நான் டெய்லி விளையாடிட்டு வரங்காட்டி பசிக்குது, எங்க வீட்டுக்கு போனா எதிலையும் தானே நான் இங்க வந்து சாப்பிட்றேன், அதுக்குன்னு நாயினேவோ முடிவு பண்ணிட்டீங்களாடா? டேய் ரோசா நான் சொல்றது கேளுடா. டேய்டா இப்போ நீ என்னடா சொல்லுவ? நான் அந்த மாதிரி எதுவும் சொல்லுவேன்னு கதை விடுவேன். உங்க அம்மா எப்படா வந்த தங்கம் அப்படின்னு வந்து கேட்பாங்க. எல்லாம் தெரியும்டா. ரோசா நில்றா. டேய் ரோசா எப்படா வந்த தங்கம்? பாரு எங்க அம்மாவை பாரு. டேய் இனிமேல் இந்த வீட்டு வாசப்படி முதிச்சுனான்னு பாடுறா. டேய் டேய் இருடா ஒரு நிமிஷம்டா. எல்லாம் நம்பி வரும் பத்தி எனக்கு எதுவும் வேணும், இன்னும் வேணும். மச்சான் ஒரு நிமிஷம்டா. என்னடா இந்தா. என்னடா அது? மச்சான் சாப்பாடு நிறைய செஞ்சுட்டாங்கடா, அதுதான் பார்சல் கட்ட சொன்னேன் உனக்கு. ஏண்டா என்ன அசிங்கப்படுத்துறீங்களாடா? நீங்க இவ்வளவு சொல்லி நான் இதை சாப்பிட்டேன்னா என்ன 7 ஜென்மத்துக்கு நாயினே முடிவு பண்ணிடுவீங்களாடா? எப்பா டேய், இங்க ஒரு நாய் இருக்குடா, அதுக்கு போட்டு போறேன்டா. ரோசா நாயா? ஏதோ தெருநாயா இருக்கும். என்னது உன்னோடு தான் உரம் வைக்கிறேன்னா? என்னடா பாட்டுது? நல்லாதான் ஏன் பண்ணிருக்காங்க. எதுக்கு இந்த குந்தாணி கிளவி கூப்பிடுது? என்னவா இருக்கும்? சரி அட்டன் பண்ணி பார்ப்போம். பாட்டி சொல்லுங்க பாட்டி, என்ன காலையில கூப்பிட்டுருக்கீங்க? அம்மா எதுவும் சொல்லலையா? ஊருக்கு போறப்ப சொல்லிட்டு போனே. பாட்டி அம்மா எதுவும் சொல்லியே பாட்டி. சரி விடுப்பா, நானே சொல்றேன். சொல்லுங்க பாட்டி. என் பேத்தி வயசு இருக்கால, வந்து என்னது வயசு வந்திருக்காங்களா? ஹலோ பாட்டி சொல்லுங்க பாட்டி. அவெல்லாம் வரலையே, அவெல்லாம் கன்னடாவில தான் இருக்கா. வயசுன்னு சொன்னா போதுமே பல்ல காமிச்சிட்டு வந்துருவியே. சொல்றத முழுசா கேளுடா. சொல்லுங்க. நான் வேற வெளியூர் வந்துட்டேன், வரக்குன்னு 2 வாரம் அப்படியே போயிருக்க வேண்டியதானே. இந்த நேரம் பார்த்து என் பேத்தி ஊர்ல இருந்து நாய் ஒன்று வாங்கி அனுப்பிட்டா. இன்னைக்குன்னு பார்த்து அது வந்துருச்சு. நான் வர வரைக்கும் அதை பத்திரமா பாத்துக்கோ. நேரத்துக்கு சோறு மட்டும் வச்சிருவீல்ல? சரிங்க பாட்டி வச்சிடுறேன். அம்மாட்ட சாவி கொடுத்துட்டு வந்திருக்கிற, டேபிள் மேல பெடிகிரி இருக்கு, அதுக்கு தயிர் சாதம் பெடிகிரி மட்டும்தான் வைக்கணும், வேற எதுவும் வச்சிடாத. ஏன்னா அதுக்கு வேற ஏதாவது வச்சோம்னா வாந்தி வைத்தாலையும் போயிரும். சரிங்க பாட்டி வச்சிடுறேன். நாயை பத்திரமா பாத்துக்கோ, வயசு அவ்வளவுதான். இங்க நம்மளவே நாய் மாதிரி தான் பாக்குறாங்க, இதுல நம்ம ஒரு நாயை பார்க்கணுமா? ஒரு நாய் இருக்குடா, அதுக்கு போட்டு போறேன்டா. வேற ஏதாவது வச்சோம்னா வாந்தி வைத்தாலையும் போயிரும். ஐயோ எங்கடா போன? என்னடா பண்றது?
சொல்றா. மச்சான் ஃப்ரீயா பிஸியா? ஃப்ரீ தான்டா, சொல்றா. இல்லடா டேய் நாய்க்கு மச்சான். லூஸ் மோஷன் வந்தா சொல்றா. ஹலோ. அதுக்கு என்னடா மெடிசன் கொடுக்கலாம்? அதுக்கா லோஃபாமேட் குடுறா, சரியா போயிடும். லோ ப்ரோமேடா? டே அது மனுஷனுக்கு போறதாச்சேடா. டேய் நீ எந்த நாய்க்கு கேக்குற? ரோஷனுக்கு தானே கேக்குற? டே இந்த நாய்க்கு யாரா கேட்டா? நான் சொல்ற ஒரிஜினல் நாய்டா. அட அதுக்கா? டேய் அதுக்கு என்னன்னு எனக்கு தெரியல. என் ஃப்ரெண்டு வெட்டினரியில ஒர்க் பண்றாரா, அவர்கிட்ட கேட்டு மெடிசன் வாட்ஸ்அப் பண்றேன், பார்த்து வாங்கிக்கோடா. சரி மச்சான். எவனோ ஒருத்தன் வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன்னு சொன்னான். இப்ப எதுக்குடா வந்த? இல்ல மச்சான், எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், அவங்க எதுவும் சமைச்சிட்டாங்களான்னு. அவங்க வேற எதுவும் சமைக்கலன்னு சொன்னாங்களா, அதானே இங்க வந்தேன். ஓ பெரிய புடிங்க மாதிரி போனேன். இப்ப என்ன மாதிரி வந்த? டேய் நான் அப்படியே போயிருப்பேன்டா. நீ கொடுத்த பார்சல் வேற நாய்க்கு போட்டேன்டா. அது இருந்தா நான் வந்திருக்க மாட்டேன். சரி கோவப்படாதடா, பசிக்குதுடா, சூடா ஏதாவது சாப்பாடு இருந்தா போடுங்கடா. சூடா தானே கேட்ட, போய் சாப்பிடு. டேய் மறுபடியும் நீ அசிங்கப்படுத்துறியாடா, போடா. எதுக்கு சிரிக்கிறான்? தண்ணி ஊத்திட்டு போடா. ஹலோ. சொல்லுங்க பாட்டி. தம்பி நாயை வாக்கிங் கூட்டிட்டு போலியாப்பா? இப்ப போறேங்க பாட்டி. தம்பி வெளியில கூட்டிட்டு போறப்ப நாயை பத்திரமா கூட்டிட்டு சரிங்க போப்பா. பாட்டி. நாய்க்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் வயசு அவ்வளவுதான். சரிங்க பாட்டி. அப்பாடா எதுவும் பண்ணல. நானே வாக்கிங் போனதில்ல, இந்த சனியனுக்கு வாக்கிங் ஒரு கேடு. நம்ம பொழப்பு நாய் பொழப்ப விட மோசமா போதே. இவனுக்கு என்ன? ஹலோ சொல்றா. டேய் என் ஒயிட் டிஷர்ட் எங்கடா? எவ்வளவு நாளா கேட்டுட்டு இருக்கிறேன், குடுறா. டேய் தரேன்டா, வீட்ல தான்டா இருக்கு. ஹலோ டேய் டேய் என்னடா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? ஹலோ நாய்க்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் வயசு அவ்வளவுதான். டேய் ஏன்டா? நாயை காணோம்டா. சனியா போய் தொலைவிட்டு விடுறா. என்னது? வந்ததுல இருந்தே அது ஒரே தொல்லை தானே. டேய் அது என்னோட நாய் இல்லடா, ஓனர் பாட்டிதுடா. ஓஹோ அப்போ உனக்கு சாவு கன்ஃபார்ம்டி. சரி இப்போ அந்த கிழவிக்கு என்ன சொல்ல போற? இவன் ஒருத்தன். டேய் மூட்டை வைடா. நீ மூட்டு வைடா. இங்க இருக்க நேரம் தெரியாம பேசிட்டு இருக்கான். எங்கடா போச்சு இந்த சனியை வேற? ஐயோ காணவே. சோ இந்த சனியனுக்கு வேற என்ன பேர் வச்சாங்க தெரியலையே. ஹலோ ஏண்டா பொறுக்கி, எனக்கு முத்தமாடா தர்ற? இருங்க முத்தம்? உமாட்ட சொல்றேன். பாட்டி இல்ல பாட்டி. ஏண்டா குடுத்து போட்டு இல்லைங்கிற? ஐயோ இரு பாட்டி. ஆ. நான் எப்படி கூப்பிடுன்னு தெரியல பாட்டி, அதனாலதான் ஜுஜுன்னு கூப்பிட்டு இருந்த பாட்டி. ஓ, அதுக்குள்ள என்ன தப்பா நினைச்சிட்டீங்களே பாட்டி. சாரிப்பா, நாய் பேரு ரோசி. ஓ சரி பாட்டி. ரோசி என்ன பண்ணுது? ரோசியை காணும். என்னது? கக்கா போயிட்டு இருக்கு பாட்டி. ஓ சரிப்பா சரிப்பா. நான் எங்க போய்? ஐயோ ரோசி, ரோசி, ஏ ரோசி எங்கடி போன? ஐயோ இந்த சனியை முடிச்சது எங்க போச்சுன்னு தெரியலையே. ரோசி.
அச்சோ விளையாட ஆமா இந்த அக்கா ஒரு கிஸ் கொடு. ஏய் ஹே சாரி 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 சாரி. பரவாயில்லைங்க ப்ரோ. ஏங்க நான் என்ன உங்களுக்கு பயமா? ஆமாங்க பெட்ஸ்னாலே கொஞ்சம் பயம்தான். ஓகேங்க. உன்னை பார்த்த 2 நாள்ல இருந்து நீ பண்ண உருப்படியான விஷயம் இதுதான். டேய் என் ஒயிட் டிஷர்ட் எங்கடா? எவ்வளவு நாளா கேட்டுட்டு இருக்கிறேன். குடுறா. ஐயோ இவன் வேற டிஷர்ட் கேட்டானே, என்ன சொல்றது? பார்த்துக்கலாம். சரி விடு, வண்டி தொடக்கி வச்சுக்கலாம். இன்னைக்கும் அதே டைமுக்கு வந்தா நல்லா இருக்கும். வருவாளா? இது ஒண்ணு, இவன் ஒருத்தன். பிரச்சனை. ஏன்டா நோய் நோயின்னு கால் பண்ணிட்டே இருக்க? அட உங்க வீட்டுக்கு தானே வந்திருக்கு, அதுக்கு தான்டா கூப்பிட்டேன். சரி வந்து தொலை. போன வைடா. கிறுக்கு பையன் சும்மா கூப்பிட்டே இருப்பான். இன்னைக்கு இதே டைமுக்கு வந்து நல்லா இருக்கும். அவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ண உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் பார்த்தியா? வந்து தோலை அம்மா வந்துடுறா தாட்டிட்டு. அவன் என்ன நினச்சிருப்பான்? உன்னை கூட்டிகிட்டு போனால என்னை சிறுப்பாளி அடிக்கொண்டி போடி. ஏய் போடி. மச்சான் ஏன்டா குரங்கு மாதிரி பண்ற? டிஷர்ட் எப்படிரா? எத்தனை நாள் நான் உங்கள்கிட்ட கேட்டிருப்பேன், கொடுத்துருக்கியாடா நீ? இன்னைக்கு பாத்தியா நானே எடுத்துக்கிட்டேன். சரி இந்த டிசைன் எப்படி வந்துச்சு? இது எப்படிடா போட்ட? லைட்டா கம்ஃபர்ட் வாசல்ல அடிக்குது. அதுக்கு மூஞ்சி ஏன்டா இப்படி வச்சிருக்கிற? எப்படி வந்துச்சுன்னு சொல்றா. அதுவா? ஐயோ சரி. கரும்பு முடிச்சவனே, நான் ஆசைப்பட்ட டீசர்ட் இவ்வளவு கவலைப்படுத்தி வச்சிட்டியடா. வேணும்னு பண்ணலடா. இன்னைக்கு அந்த நாய் வேற இல்ல, கண்டிப்பா வருவா. பார்க்குறோம், பேசுறோம். சரி விட்றா, பார்த்துக்கலாம். இன்னைக்கு அந்த நாய் என் கூட வரல, அப்ப ஏன் என்னை பார்க்கல? ஐயோ பால் வாங்கிட்டு வர சொன்னாங்களே. சரி, வாடா வாடா போயிட்டு வந்துடலாம். ஹலோ டே. ஹலோ சொல்றா. டேய் இன்னைக்கு நைட்டு நீ எங்கள் வீட்டில் தான்டா ஸ்டே பண்ணுற. எதுக்குடா? என்னடா பண்ணி வச்ச? ஒன்றும் இல்லைடா, அப்புறம் படத்துக்கு புக் பண்ணி வச்சிருக்கேன். சேர்றா வந்துடுறேன்டா. தரேன் இரு, சுற்றாதீங்க. ஏய் காசு எடு, காசு எடு. பையில இருக்கிற காசெல்லாம் எடு, மொத்தம் காசு எடு, எல்லா காசு எடு. தர சுற்றாதீங்க. சுற்றுவானே, காசு எடு, காசு எடு.
சுற்றாதீங்க. டேய் அங்க பிளாக் ஷீட் வரான் பாரு, அவனை பிராங்க் பண்ணு. என்னப்பா பேசுற ஒன்றும் புரியாதா? ஹலோ புரியலடா இங்கே எங்கடா? டேய் பொண்ணு பின்னாடி வரான் பாரு, விட்டுறாத. டேய் டேய் உங்களுக்கு கஷ்டம் எடு என்னடா முறைக்கிற? சுற்றுவேன். சாவுடா. இனிமேல் யாரோட ஆள்னு தெரிஞ்சுட்டு கைவீங்க. கை 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 விட்டுருங்க. வேணாண்ணா வேணாண்ணா. விட்டான்டா பார்த்துடா யாரான் பைத்தியக்காரன். கடைசி அடிச்சிட்டாடா. என் ஆத்மாவே கர்த்தரே சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரே சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். உனக்கு நல்ல புத்தியை கூட ஆண்டவரே. ஆமென். ஏன்டா என்னடா பண்ற? சிலுவை தாண்டா போட்டேன், அதுக்காண்டா இந்த பதற. ஐயோ இவன் வேற. கொடுக்குறவங்கள பைத்தியமாக தான் என்ன பண்ணுறது? பா ஏசப்பா. என்னடா ஆச்சு நமக்கு? அவளோட ஞாபகமாகவே இருக்கு. தண்ணி எங்கடா? இவன் பாரு பேப்பர் பேன் படுத்துட்டு இருக்கான். ம். 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 ஐயோ பார்த்துட்டாலே. ஐயோ வராலே இன்னும் பார்த்து சேரில் க்யூட்டாக இருக்கா. ஐயோ ஐயோ வந்துட்டா. என்னடா பண்ணுறது? கை காலெல்லாம் உதறுது. உனக்கடா ஆளை காணோம். கடா போன நேரத்துக்கு. ஐயோ என்னடா பண்ணிட்டு இருக்கான் சாமி? உன்னை வச்சுக்கிட்டு இதை வரேன் இருறா. இந்நேரத்தில் என்னதான் அண்ணாந்து பட்டுக்கிறான். டேய் டேய் திரும்புடா. டேய் உன்னதான் என்னடா பண்ற? காப்பாத்துறோம். ஐயோ டேய் காப்பாத்துறோம். டேய் ஐயோ கர்த்தரே, இவன் கூட சவகாசம் வச்சதுக்கு என்ன மன்னித்து காப்பாத்தும் ஐயா. ஐயோ டேய் காப்பாத்துறோம். ஐயோ டேய் காப்பாத்துறோம். டேய் இன்னும் கொஞ்ச நேரம் ட்ரீம்ல இருந்து நான் செத்துருவேன்டா. ஐயோ டேய் என்னடா தொங்கிட்டு இருக்க? காப்பாத்துறா. டேய் மச்சான், இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலடா. டேய் மரியாதையோ போயிடுறா. டேய் ஆமா நேத்து யார் நினைச்சுடா கனவு கண்டுட்டு இருந்த கருமம்? டேய் அது டேய் கருமம் ஃபர்ஸ்ட் வெக்கப்படுறது நேத்துடா. டேய்
மச்சான் என் ஆளை பார்க்க கிளம்புறேன்டா. பைடா. யாருன்னு சொல்லிட்டு போடா. டைம் ஆச்சுடா. வந்து சொல்றேன்டா. ஆளை பார்க்க அலாரெல்லாம் வச்சுட்டு போறான்டா. தூ. நேத்து தான் அவன் நம்மளை கண்டுக்காம போயிட்டா. இன்னைக்கு அவளே நம்மளை பார்க்கலினாலும் நம்ம போய் பேசுறோம். ஒருவேளை வரமாட்டாளோ? ஓகே, இன்னைக்கு பிளான் சொதப்பல். என்ன இன்னைக்கும் ஆளை காணோம்? இன்னைக்காவது ப்ரப்போஸ் பண்ணிடுவோமா? பேசலான்னு பார்த்தா ஆளை காணுமே. கை வைக்கிறது? ஐயோ நான் இல்லைங்கோ. என்னடா 2 நாள் ஆள் காணோம்? ஒருவேளை ஊருக்கு போயிட்டாலோ? இன்னைக்காவது வருவாளா? அட போங்கடா. நம்ம பேசலான்னு பார்த்தாதான் கண்ணிலேயே சிக்க மாட்டீரா. என்ன பண்ணுறது? ரோஷனுக்கு அடிப்போம். ஹலோ. டேய் மச்சி, எப்பரா இருக்க? என்னடா வேணும்? எதுக்கு கால் பண்ண? என்னடா இப்படி பேசுற? ஆசையை கூப்பிட்டா. சரி சொல்லு, நல்லா இருக்கு. என்ன விஷயம்? அது இல்லை மச்சான், ஒரு டேய் நிறுத்து. முதல்ல இழுக்காத, நேரடியா விஷயத்துக்கு வா. சரிடா சொல்கிறேன்டா. ஆ டெய்லி என் ஆளை மார்னிங் போய் பார்ப்பேன். சரி, அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? டேய் இருடா, சொல்கிறதுக்குள்ளே இடையில பேசிகிட்டு இருக்க. சரி சொல்றா. இல்லைடா, டெய்லியும் என் ஆளை போய் பார்ப்பேன். சரி. ஒரு 2 டேஸாக பார்க்குறேன், ஆளவே காணோம். அவள் ஏரியா எங்கன்னு தெரியும். அப்புறம் என்ன? ஆனால் அங்கே போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குடா. அதுக்கு என்னை கூட்டிட்டு போய் சாவடிக்கலான்னு பார்க்குறியா? போடாங்கிட்டு. டேய் இல்லை மச்சான், ஒரு உதவி தான்டா கேட்டேன். என்னடா இப்படி பேசுற? ஆமா, என்னை ட்ரீம் ரொமான்ஸ்ல கொல்ல பார்த்த. இன்னைக்கு நிஜத்துல கூட்டிட்டு போய் என்ன சமாதி கட்டலான்னு பாக்குறியா? போடா. டேய், இந்த உதவி கூட பண்ணலையே, நீ எல்லாம் என்னடா ஃப்ரெண்டு? நான் கூட உன் மேல இருக்கிற பாசத்துல ரோசின்னு ஒரு பொண்ணு இன்ட்ரோ கொடுக்கலான்னு பார்த்தேன். என்னது? ஆனா நீ இப்படி ஏமாத்துறியடா. டேய் இந்த ரோசி பிசினால கதை விடாத. நானே ஊர்ல இருக்கிறேன். இப்போ உனக்கு தனியா போறதுக்கு தானே பயம். அதான் உங்க வீட்டுல ஒரு நாய் இருக்குல்ல, அதை கூட்டு போ. தேங்க்ஸ்டா நாயே. லூசு. ரோசியா? யாரா இருக்கும்? ரோசி, இங்கதான் இருக்கியா? அன்னைக்கு அடிச்சதே ஏன் தப்பு தான், அதுக்கு நான் சாரி கேட்டுறேன். காலைல விழுகுன்னு நினைக்கிறியா? ஓகே. யாராவது பார்க்குறானா? ரோசி ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுறி. நான் பண்ணது தப்பு தான். ப்ளீஸ் என் கூட வந்துடுறி. மன்னிச்சிடுறி ப்ளீஸ், எனக்கு வேற வழி தெரில. ஏரியாக்குள்ளே போகிறதுக்கு என்னென்ன பண்ண வேண்டியது இருக்கு. எங்கள் அம்மா அப்பா காலில் கூட விழுந்ததில்லை, உன் காலில் விழுந்துட்டுனே. நீ எதுவும் நினச்சிக்காத ரோசி. கூப்பிட்டு யாருன்னு கேட்கலாமா? கூப்பிட்டு கேட்டுருவோம். சொல்றா. ஒன்னும் இல்லைன்னா மூட்டு வைடா. திமிரேறிச்சு உனக்கு. வர உனக்கு என்னடா? ஏண்டா ஐடியா கொடுத்தேன்னு திமிரேறி போச்சாடா உனக்கு? அது இல்லடா, அவ ஏரியாக்குள்ள வேற போயிட்டு இருக்கேன், அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. சரி நீ சொல்லு. அது இல்ல, ரோசின்னு ஒரு பொண்ணு சொன்னியே, அவ எப்படிடா இருப்பா? என்னடா டோலி நினப்பா இருக்கீங்க போல.
சேச்சா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லடா, சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான். அவன் நல்லா கொழுக்கு முழுக்குன்னு ஃப்ரீயாரோட சும்மா கியூட்டா இருப்பாடா. அப்படியா? சரி சரி, எனக்கு ஒரு நாள் இன்ட்ரோ கொடு. சரி சரி. ஓகே ஓகே, வச்சிருந்தா. சரிடா. ஐயோ ரோசி இழுக்காத. ப்ரோ என்னாச்சு ப்ரோ? ப்ரோ என்னாச்சு ப்ரோ, ஏன் அழுவுறீங்க? ஓ இதுவா ப்ரோ? இது என் பேரண்ட்ஸை ப்ராங்க் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணினது ப்ரோ. ஏன் ப்ரோ அழுவுறீங்க? இல்லப்பா பண்ணாதீங்க ப்ளீஸ். இவரு என்னவா இருக்கும்? ஒருவேளை லவ்வா இருக்குமோ? ஓ ஹலோ கைஸ், அன்றைக்கி ரோட்டில் கண் ப்ராங்க் பண்ணும்போது நம்மளை ஒருத்தர் அடிச்சார்ல, அவர் இன்னைக்கு ரோட்டில் மயக்கம் போட்டு கிடக்கிறாரு. அவரை காப்பாற்றி ஹியூமனிட்டி பண்ணிக்கிறோம். ஸோ அவர் என்னாச்சுன்னு கேட்டு நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூ பண்ணிடுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நண்பர்களே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இந்த ஐடியா கொடுத்தது யாருங்க? இங்க வா. நானா? கம்மிங். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கிறீங்க? உனக்கெல்லாம் அறிவு மாதிரி இல்லையாடா? என்ன பார்த்தா எப்படி ப்ரோ தெரியும் உங்களுக்கு? நாய். ஏங்க என் கூட இருந்த நாய் எங்கங்க? நாயா? அப்படி இல்லையா ப்ரோ, நீங்க மட்டும் தான் ப்ரோ. என்னது? ஐயோ என்னடா இவன் வேற. சொல்றா. மச்சான், இன்னைக்கு ரோசி பார்க்க போலாமாடா? டேய் நாயே, ரோசியை காணண்டா. எங்கேயோ ஓடிட்டாடா. ரோசிய காணோமா? ஓடி போயிட்டாடா? அடா பாவிகளா. டேய் ஒரு நிமிஷம் இரு, அம்மா கூப்பிடுறாங்கடா. ஹலோ சொல்லுமா. டேய் எங்கடா போன? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற. சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, ஹவுஸ் ஓனர் பாட்டி வேற வந்துட்டாங்க. நான் எங்கேன்னு கேட்குறாங்க. சீக்கிரம் வீட்டுக்கு வா. ஊருக்கு வந்துட்டாங்களா? அம்மா லிப்ஸ்டிக் எங்கம்மா? என்னோட புது ஃப்ரெண்டுக்கு போட்டு விடணும், கொடுங்க.
நான் பிறந்து 23 வருஷம் ஆச்சு. இந்த 23 வருஷத்துல உலகத்துல என்னென்னமோ மாறிடுச்சு. ஆனா அப்ப இருந்து இப்ப வரைக்கும் மாறாத ஒரே ஒரு ஆளு எங்க அம்மா மட்டும்தான். டெய்லி எங்க அம்மா என்னை திட்டலினாலும், நான் எங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கலினாலும் அந்த நாளே ஓடாதுங்க. நானும் ஒன்று பெற்றிருக்கிறேன் தேண்டச்சோறு. எதுக்கு பெத்தன்னா தெரியும். இந்த வயசு பசங்கள்லாம் வீடு காருன்னு வாங்கி செட்டில் ஆயிட்டாங்க. இதுவும் தான் இருக்குது. சொந்தக்காரங்கெல்லாம் கேட்குறாங்க, உன் பையன் என்னத்தை கிழிக்கிறான், நீ என்னத்தை கிழிக்கிறேன்னு நான் சொல்ல. பேப்பரை கிழிக்கிறான்னு சொல்லு. அவங்களுக்கு வேற வேலை இல்லை, எங்கள் அம்மாவுக்கு வேற வேலை இல்லை. காலையில் எந்திரிச்சு ஒன்று புராணத்தை ஆரம்பிச்சிட வேண்டியது. வாழ்க்கையை தேடி நானும் போகிறேன். டேய், வாழ்க்கையை தேடி குருவி கூட போற, வேலைக்கு போகணும். குருவியே இல்லாத கொண்ட ஏன்டா நோண்டிட்டு இருக்க? அம்மா இன்னைக்கு வாங்கலான்ட்டு இருக்கம்மா. சரி, உங்களோட ஒரு நாய் சுத்திட்டு இருப்பானே, அவனை இங்க. யாரை கேட்குறீங்க? ரோஷனவா? ஆமா, அந்த நாய் தான், வேற யாரு? அம்மா அவனை நான் மட்டும்தான் நாயின்னு கூப்பிடுவேன், நீங்க ஏமா கூப்பிடுறீங்க? அந்த நாய்க்கு சொன்னா இந்த நாய்க்கு எது கோவம் இருக்கு? சோறுன்னு வந்து நிப்பீங்கல்ல ரெண்டு பேரும், அப்ப இருக்கு. அம்மா நான் எங்கம்மா கூப்பிட்டேன்? நான் என்னன்னு தானம்மா கேட்டேன். கேப்படா கேப்ப. சரி அவனை எதுக்கு கேட்குறீங்க? இல்ல, எப்ப வீட்டுக்கு வந்தாலும் சோறு சோறுன்னு கேட்பானா, நான் இருக்கிற பழைய சோறெல்லாம் கொடுத்துருவேன். இன்னைக்கு தக்காளி சோறு நிறைய மீதி ஆயிடுச்சா, ஆளை காணோம், அதுதான் கேட்டேன். ஓ அதுக்கு தான் கேட்குறீங்களா? அம்மா அவன் வர டைம் ஆகுமா, நீங்கள் பார்சல் கட்டி வச்சிருங்க, அந்த நாய் வந்து எடுத்துப்பான். சரி சரி. ஐயோ டேய் என்னடா உங்க வீட்ல எல்லாருமே நாயினே கன்சிடர் பண்ணிட்டீங்களாடா? ஏன்டா நான் டெய்லி விளையாடிட்டு வரங்காட்டி பசிக்குது, எங்க வீட்டுக்கு போனா எதிலையும் தானே நான் இங்க வந்து சாப்பிட்றேன், அதுக்குன்னு நாயினேவோ முடிவு பண்ணிட்டீங்களாடா? டேய் ரோசா நான் சொல்றது கேளுடா. டேய்டா இப்போ நீ என்னடா சொல்லுவ? நான் அந்த மாதிரி எதுவும் சொல்லுவேன்னு கதை விடுவேன். உங்க அம்மா எப்படா வந்த தங்கம் அப்படின்னு வந்து கேட்பாங்க, எல்லாம் தெரியும்டா. ரோசா நில்றா. டேய் ரோசா எப்படா வந்த தங்கம்? பாரு எங்க அம்மாவை பாரு. டேய் இனிமேல் இந்த வீட்டு வாசப்படி முதிச்சு நான் பாடுறா. டேய் டேய் இருடா ஒரு நிமிஷம்டா. எல்லாம் நம்பி வரும் பத்தி எனக்கு எதுவும் வேணும், இன்னும் வேணும். மச்சான் ஒரு நிமிஷம்டா. என்னடா இந்தா. என்னடா அது? மச்சான் சாப்பாடு நிறைய செஞ்சுட்டாங்கடா, அதுதான் பார்சல் கட்ட சொன்னேன் உனக்கு. ஏண்டா என்ன அசிங்கப்படுத்துறீங்களாடா? நீங்க இவ்வளவு சொல்லி நான் இதை சாப்பிட்டேன்னா என்ன 7 ஜென்மத்துல நாயினே முடிவு பண்ணிடுவீங்களாடா? எப்பா டேய், இங்க ஒரு நாய் இருக்குடா, அதுக்கு போட்டு போறேன்டா. ரோசா நாயா? ஏதோ தெருநாயா இருக்கும். என்னது உன்னோடு தான் உர வைக்கிறேன்னா? என்னடா பட்டுது? நல்லாதான் ஏன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இந்த குந்தாணி கிளவி கூப்பிடுது? என்னவா இருக்கும்? சரி அட்டன் பண்ணி பார்ப்போம். பாட்டி சொல்லுங்க பாட்டி, என்ன காலையில கூப்பிட்டுருக்கீங்க? அம்மா எதுவும் சொல்லலையா? ஊருக்கு போறப்ப சொல்லிட்டு போனே. பாட்டி அம்மா எதுவும் சொல்லியே பாட்டி. சரி விடுப்பா, நானே சொல்றேன். சொல்லுங்க பாட்டி. என் பேத்தி வயசு இருக்கால, வந்து இன்னும் வயசு வந்திருக்காங்களா? ஹலோ பாட்டி சொல்லுங்க பாட்டி. அவெல்லாம் வரலையே, அவெல்லாம் கன்னடாவில தான் இருக்கா. வயசுன்னு சொன்னா போதுமே பல்ல காமிச்சிட்டு வந்துருவியே. சொல்றத முழுசா கேளுடா. சொல்லுங்க. நான் வேற வெளியூர் வந்துட்டேன், வரக்குன்னு 2 வாரம் அப்படியே போயிருக்க வேண்டியதானே. இந்த நேரம் பார்த்து என் பேத்தி ஊர்ல இருந்து நாய் ஒன்று வாங்கி அனுப்பிட்டா. இன்னைக்குன்னு பார்த்து அது வந்துருச்சு. நான் வர வரைக்கும் அதை பத்திரமா பாத்துக்கோ. நேரத்துக்கு சோறு மட்டும் வச்சிருவீல்ல? சரிங்க பாட்டி வச்சிடுறேன். அம்மாட்ட சாவி கொடுத்துட்டு வந்திருக்கிற, டேபிள் மேல பெடிகிரி இருக்கு, அதுக்கு தயிர் சாதம் பெடிகிரி மட்டும்தான் வைக்கணும், வேற எதுவும் வச்சிடாத. ஏன்னா அதுக்கு வேற ஏதாவது வச்சோம்னா வாந்தி வைத்தாலையும் போயிரும். சரிங்க பாட்டி வச்சிடுறேன். நாயை பத்திரமா பாத்துக்கோ, வயசு அவ்வளவுதான். இங்க நம்மளவே நாய் மாதிரி தான் பாக்குறாங்க, இதுல நம்ம ஒரு நாயை பார்க்கணுமா? ஒரு நாய் இருக்குடா, அதுக்கு போட்டு போறேன்டா. வேற ஏதாவது வச்சோம்னா வாந்தி வைத்தாலையும் போயிரும். சேரா ஐயோ எங்கடா போன? என்னடா பண்றது?
மச்சான் ஃப்ரீயா பிஸியா? ஃப்ரீ தான்டா, சொல்றா. இல்லடா டேய் நாய்க்கு மச்சான். லூஸ் மோஷன் வந்தா. சொல்றா. ஹலோ. அதுக்கு என்னடா மெடிசன் கொடுக்கலாம்? அதுக்கா லோஃபாமேட் குடுறா, சரியா போயிடும். லோ ப்ரோமேடா? டே அது மனுஷனுக்கு போறதாச்சேடா. டேய், நீ எந்த நாய்க்கு கேக்குற? ரோஷனுக்கு தானே கேக்குற? டே இந்த நாய்க்கு யாரா கேட்டா? நான் சொல்ற ஒரிஜினல் நாய்டா. அட அதுக்கா? டேய் அதுக்கு என்னன்னு எனக்கு தெரியல. என் ஃப்ரெண்டு வெட்டினரியில ஒர்க் பண்றாரா, அவர்கிட்ட கேட்டு மெடிசன் வாட்ஸ்அப் பண்றேன், பார்த்து வாங்கிக்கோடா. சரி மச்சான். எவனோ ஒருத்தன் வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன்னு சொன்னான். இப்ப எதுக்குடா வந்த? இல்ல மச்சான், எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், அவங்க எதுவும் சமைச்சாங்களான்னு. அவங்க வேற எதுவும் சமைக்கலன்னு சொன்னாங்களா, அதான்டா இங்க வந்தேன். ஓ பெரிய புடிங்கி மாதிரி போனேன். இப்ப என்ன மாதிரி வந்த? டேய் நான் அப்படியே போயிருப்பேன்டா. நீங்க கொடுத்த பார்சல் வேற நாய்க்கு போட்டேன்டா. அது இருந்தா நான் வந்திருக்க மாட்டேன். சரி கோவப்படாதடா, பசிக்குதுடா, சூடா ஏதாவது சாப்பாடு இருந்தா போடுங்கடா. சூடா தானே கேட்ட, போய் சாப்பிடு. டேய் மறுபடியும் நீ அசிங்கப்படுத்துறியாடா, போடா. எதுக்கு சிரிக்கிறான்? டேய் தண்ணி ஊத்திட்டு போடா. ஹலோ. சொல்லுங்க பாட்டி. தம்பி, நாயை வாக்கிங் கூட்டிட்டு போலியாப்பா? இப்ப போறேங்க பாட்டி. தம்பி, வெளியில கூட்டிட்டு போறப்ப நாயை பத்திரமா கூட்டிட்டு சரிங்க போப்பா. பாட்டி. நாய்க்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் வயசு அவ்வளவுதான். சரிங்க பாட்டி. அப்பாடா எதுவும் பண்ணல. நானே வாக்கிங் போனதில்லை. இந்த சனியனுக்கு வாக்கிங் ஒரு கேடு. நம்ம பொழப்பு நாய் பொழப்பை விட மோசமா போதே. இவனுக்கு என்ன? ஹலோ சொல்றா. டேய் என் ஒயிட் டிஷர்ட் எங்கடா? எவ்வளவு நாளா கேட்டுட்டு இருக்கிறேன், குடுறா. டேய் தரேன்டா, வீட்டில் தான்டா இருக்கு. ஹலோ. டேய் டேய் என்னடா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? ஹலோ. நாய்க்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் வயசு அவ்வளவுதான். டேய் ஏன்டா? நாயை காணண்டா. சனிய போய் தொலைவிட்டு விடுறா. என்னது? வந்ததுல இருந்தே அது ஒரே தொல்லை தானே. டேய் அது என்னோட நாய் இல்லடா, ஓனர் பாட்டிதுடா. ஓஹோ, அப்போ உனக்கு சாவு கன்ஃபார்ம்டி. சரி இப்போ அந்த கிழவிக்கு என்ன சொல்ல போற? இவன் ஒருத்தன். டேய் மூட்டை வைடா. நீ மூட்டு வைடா. இங்க இருக்க நேரம் தெரியாம பேசிட்டு இருக்கான். எங்கடா போச்சு இந்த சனியை வேற? ஐயோ காணவே. சோ இந்த சனியனுக்கு வேற என்ன பேர் வச்சாங்க தெரியலையே. ஹலோ. ஏன்டா பொறுக்கி, எனக்கு முத்தமாடா தர்ற? இருங்க உமாட்ட சொல்றேன். பாட்டி இல்ல பாட்டி. ஏன்டா குடுத்து போட்டு இல்லைங்கிற? ஐயோ இரு பாட்டி. ஆ. நான் எப்படி கூப்பிடுன்னு தெரியல பாட்டி, அதனாலதான் ஜுஜுன்னு கூப்பிட்டு இருந்த பாட்டி. அதுக்குள்ள என்ன தப்பா நினைச்சிட்டீங்களே பாட்டி. சாரிப்பா, நாய் பேரு ரோசி. ஓ சரி பாட்டி. ரோசி என்ன பண்ணுது? ரோசியை காணும். என்னது? கக்கா போயிட்டு இருக்கு பாட்டி. ஓ சரிப்பா சரிப்பா. நான் எங்க போய்? ஐயோ ரோசி, ரோசி, ஏ ரோசி எங்கடி போன? ஐயோ இந்த சனியை முடிச்சது எங்க போச்சுன்னு தெரியலையே. ரோசி.
ஹே சாரி 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 சாரி. பரவாயில்லைங்க ப்ரோ. ஏங்க நான் என்ன உங்களுக்கு பயமா? ஆமாங்க, பெட்ஸ்னாலே கொஞ்சம் பயம்தான். ஓகேங்க. உன்னை பார்த்த 2 நாள்ல இருந்து நீ பண்ண உருப்படியான விஷயம் இதுதான். டேய் என் ஒயிட் டிஷர்ட் எங்கடா? எவ்வளவு நாளா கேட்டுட்டு இருக்கிறேன். குர்ரா. ஐயோ இவன் வேற டிஷர்ட் கேட்டானே, என்ன சொல்றது? பார்த்துக்கலாம். சரி விடு, வண்டி தொடக்கி வச்சுக்கலாம். இன்னைக்கும் அதே டைமுக்கு வந்தா நல்லா இருக்கும். வருவாளா? இது ஒண்ணு, இவன் ஒருத்தன். பிரச்சனை. ஏன்டா நோய் நோயின்னு கால் பண்ணிட்டே இருக்க? உங்க வீட்டுக்கு தானே வந்திருக்கு, அதுக்கு தான்டா கூப்பிட்டேன். சரி வந்து தொலை, போன வைடா. கிறுக்கு பையன் சும்மா கூப்பிட்டே இருப்பான். இன்னைக்கு இதே டைமுக்கு வந்து நல்லா இருக்கும். அவளை இம்ப்ரெஸ் பண்ண உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் பார்த்தியா? வந்து தோலை அம்மா வந்துடுறா தட்டிட்டு. அவன் என்ன என்ன நினச்சிருப்பா? உன்னை கூட்டிகிட்டு போனல என்னை சிறுப்பாளி அடிக்கொண்டி. போடி, ஏய் போடி. மச்சான் ஏன்டா குரங்கு மாதிரி பண்ற? டிஷர்ட் எப்படிரா? எத்தனை நாள் நான் உங்கள்கிட்ட கேட்டிருப்பேன், கொடுத்துருக்கியாடா நீ? இன்னைக்கு பாத்தியா நானே எடுத்துக்கிட்டேன். சரி இந்த டிசைன் எப்படி வந்துச்சு? இது எப்படிடா போட்ட? லைட்டா கம்ஃபர்ட் வாசல்ல அடிக்குது. அதுக்கு மூஞ்சி ஏன்டா இப்படி வச்சிருக்கிற? எப்படி வந்துச்சுன்னு சொல்றா? அதுவா, ஐயோ சரி. கரும்பு முடிச்சவனே, நான் ஆசைப்பட்ட டீச்சர் இவ்வளவு கவலைப்படுத்தி வச்சிட்டியா? வேணும்னு பண்ணலடா. இன்னைக்கு அந்த நாய் வேற இல்ல, கண்டிப்பா வருவா. பார்க்குறோம், பேசுறோம். சரி விட்றா, பார்த்துக்கலாம். இன்னைக்கு அந்த நாய் என் கூட வரல, அப்போ ஏன் என்னை பார்க்கல? ஐயோ பால் வாங்கிட்டு வர சொன்னாங்களே. வாடா வாடா போயிட்டு வந்துடலாம். ஹலோ டே. ஹலோ சொல்றா. டேய் இன்னைக்கு நைட்டு நீ எங்கள் வீட்டில் தான்டா ஸ்டே பண்ணுற. எதுக்குடா? என்னடா பண்ணி வச்ச? ஒன்றும் இல்லைடா, அப்புறம் படத்துக்கு புக் பண்ணி வச்சிருக்கேன். சேர்றா வந்துடுறேன்டா. தரேன், இரு, சுற்றாதீங்க. காசு எடு, காசு எடு, பையில இருக்கிற காசு எடு, மொத்தம் காசு எடு, எல்லா காசு எடு. சுற்றுவானே, காசு எடு, காசு எடு. டேய் அங்கே பிளாக் ஷீட் வரான் பாரு, அவனை ப்ராங்க் பண்ணு. பேசுறா.
புரியலடா. ஹலோ எங்கடா? முன்னாடி வராம பாரு. டேய் டேய் உங்களுக்கு கஷ்டம் எடு. என்னடா முறைக்கிற? சுற்றுவேன். சாவுடா. இனிமேல் யாரோட ஆளுன்னு தெரிஞ்சுட்டு கைவீங்க. கை விட்டுருங்க. வேணாண்ணா வேணாண்ணா. விட்டான்டா. பார்த்துடா யாராம் பைத்தியாரம். அடிச்சுட்டாடா. என் ஆத்மாவே கர்த்தரே சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரே சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். உனக்கு நல்ல புத்தியை கூட ஆண்டவரே. ஆமென். ஏன்டா என்னடா பண்ற? சிலுவை தான்டா போட்டேன், அதுக்காண்டா இந்த பதற. ஐயோ இவன் வேற. கொடுக்குறவங்கள பைத்தியமாக தான் என்ன பண்ணுறது? பா ஏசப்பா. என்னடா ஆச்சு நமக்கு? அவளோட ஞாபகமாகவே இருக்கு. தண்ணி எங்கடா? இவன் பாரு பேப்பர் பேன் படுத்துட்டு இருக்கான். ம். 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 பார்த்துட்டாலே. ஐயோ வராலே இன்னும் பார்த்து சேரில் க்யூட்டாக இருக்கா. ஐயோ வந்துட்டா. என்னடா பண்ணுறது? கை காலெல்லாம் உதறுது. மணிக்கடா ஆளை காணோம். கடா போன நேரத்துக்கு. ஐயோ என்னண்ணா பண்ணிட்டு இருக்கான்? சாமி உன்னை வச்சுக்கிட்டு இதை வரேன் இருறா. இந்நேரத்தில் என்னதான் அண்ணாந்து பட்டுக்கிறான். டேய் டேய் திரும்புடா. டேய் உன்னதான் என்னடா பண்ற? காப்பாத்துறோம். ஐயோ டேய் காப்பாத்துறோம். டேய் ஐயோ கர்த்தரே, இவன் கூட சவகாசம் வச்சதுக்கு என்ன மன்னித்து காப்பாத்தும் ஐயா. ஐயோ டேய் காப்பாத்துறோம். ஐயோ டேய் காப்பாத்துறோம். டேய் இன்னும் கொஞ்ச நேரம் ட்ரீம்ல இருந்து நான் செத்துருவேன்டா. ஐயோ டேய் என்னடா தொங்கிட்டு இருக்க? காப்பாத்துறா. டேய் மச்சான், இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலடா. டேய் மரியாதையோ போயிடுறா. டேய் ஆமா நேத்து யார் நினைச்சடா கனவு கண்டுட்டு இருந்த கருமம்? டேய் அது டேய் கருமம் ஃபர்ஸ்ட் வெக்கப்படுறது நேத்துடா. டேய் மச்சான் ஆளை பார்க்க கிளம்புறேன்டா. பைடா. யாருன்னு சொல்லிட்டு போடா. டைம் ஆச்சுடா வந்து சொல்றேன்டா.
ஆளை பார்க்க அலாரெல்லாம் வச்சுட்டு போறான்டா. தூ. நேற்று தான் அவள் நம்மளை கண்டுக்காம போயிட்டா. இன்னைக்கு அவளே நம்மளை பார்க்கலினாலும் நம்ம போய் பேசுகிறோம். ஒரு வேளை வரமாட்டாளோ? ஓகே, இன்னைக்கு பிளான் சொதப்பல். என்ன இன்னைக்கும் ஆளை காணோம்? இன்னைக்காவது ப்ரப்போஸ் பண்ணிடுவோமா? பேசலான்னு பார்த்தா ஆளை காணுமே. கை வைக்கிறது? ஐயோ, நான் இல்லைங்கோ. என்னடா 2 நாளா ஆள் காணோம்? ஒரு வேளை ஊருக்கு போயிட்டாலோ? இன்னைக்காவது வருவாளா? அட போங்கடா, நம்ம பேசலான்னு பார்த்தாதான் கண்ணிலேயே சிக்க மாட்டீரா. என்ன பண்ணுறது? ரோஷனுக்கு அடிப்போம். ஹலோ. டேய் மச்சி, எப்பரா இருக்க? என்னடா வேணும்? எதுக்கு கால் பண்ண? என்னடா இப்படி பேசுற? ஆசையை கூப்பிட்டா. சரி சொல்லு, நல்லா இருக்கு. என்ன விஷயம்? அது இல்லை மச்சான், ஒரு டேய் நிறுத்து, முதல்ல இழுக்காத, நேரடியா விஷயத்துக்கு வா. சரிடா சொல்கிறேன்டா. ஆ டெய்லி என் ஆளை மார்னிங் போய் பார்ப்பேன். சரி, அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? டேய் இருடா, சொல்கிறதுக்குள்ளே இடையில பேசிகிட்டு இருக்க. சரி சொல்றா. இல்லைடா, டெய்லியும் என் ஆளை போய் பார்ப்பேன். சரி. ஒரு 2 டேஸாக பார்க்குறேன், ஆளவே காணோம். அவள் ஏரியா எங்கன்னு தெரியும். அப்புறம் என்ன? ஆனால் அங்கே போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குடா. அதுக்கு என்னை கூட்டிட்டு போய் சாவடிக்கலான்னு பார்க்குறியா? போடாங்கிட்டு. டே இல்லை மச்சான், ஒரு உதவி தான்டா கேட்டேன். என்னடா இப்படி பேசுற? ஆமா, என்னை ட்ரீம் ரொமான்ஸ்ல கொல்ல பார்த்த, இன்னைக்கு நிஜத்துல கூட்டிட்டு போய் என்ன சமாதி கட்டலான்னு பார்க்குறியா? போடா. டேய், இந்த உதவி கூட பண்ணலையே, நீ எல்லாம் என்னடா ஃப்ரெண்டு? நான் கூட உன் மேலே இருக்கிற பாசத்தில் ரோசின்னு ஒரு பொண்ணு இன்ட்ரோ கொடுக்கலான்னு பார்த்தேன். என்னது? ஆனால் நீ இப்படி ஏமாத்துறியடா. டேய் இந்த ரோசி பிசினால கதை விடாத. நானே ஊர்ல இருக்கிறேன். இப்போ உனக்கு தனியா போறதுக்கு தானே பயம். அதான் உங்க வீட்டுல ஒரு நாய் இருக்குல்ல, அதை கூட்டு போ. தேங்க்ஸ்ரா நாயே. லூசு. ரோசியா? யாரா இருக்கும்? ரோசி, இங்கதான் இருக்கியா? அன்னைக்கு அடிச்சதே ஏன் தப்பு தான், அதுக்கு நான் சாரி கேட்டுறேன். காலைல விழுகணும்னு நினைக்கிறியா? ஓகே. யாராவது பார்க்குறானா? ரோசி ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுறீ, நான் பண்ணது தப்பு தான். ப்ளீஸ் என் கூட வந்துடுறீ, மன்னிச்சிடுறீ ப்ளீஸ், எனக்கு வேற வழி தெரில. ஏரியாக்குள்ளே போகிறதுக்கு என்னென்ன பண்ண வேண்டியது இருக்கு. எங்கள் அம்மா அப்பா காலில் கூட விழுந்ததில்லை, உன் காலில் விழுந்துட்டுனே. நீ எதுவும் நினச்சிக்காத ரோசி. கூப்பிட்டு யாருன்னு கேட்கலாமா? கூப்பிட்டு கேட்டுருவோம். சொல்றா. ஒன்னும் இல்லைன்னா மூட்டு வைடா. திமிரேறிச்சு உனக்கு. வர என்னடா? ஏண்டா ஐடியா கொடுத்தேன்னு திமிரேறி போச்சாடா உனக்கு? அது இல்லடா, அவள் ஏரியாக்குள்ளே வேற போயிட்டு இருக்கேன், அதான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கு. சரி நீ சொல்லு. அது இல்ல, ரோசின்னு ஒரு பொண்ணு சொன்னியே, அவ எப்படிடா இருப்பா? என்னடா டோலி நினப்பா இருக்கீங்க போல. சேச்சா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லடா, சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான். அவ நல்லா கொழுக்கு முழுக்குன்னு ஃப்ரீயாரோட சும்மா கியூட்டா இருப்பாடா.
அப்படியா? சரி சரி, எனக்கு ஒரு நாள் இன்ட்ரோ கொடு. சரி சரி. ஓகே ஓகே, வச்சிருந்தா. சரிடா. ஐயோ, ரோசி இழுக்காத. ப்ரோ என்னாச்சு ப்ரோ? ப்ரோ என்னாச்சு ப்ரோ? ஏன் அழுவுறீங்க? ஓ இதுவா ப்ரோ? இது என் பேரண்ட்ஸை ப்ராங்க் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணினது ப்ரோ. ஏன் ப்ரோ அழுவுறீங்க? எல்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். இவரு என்னவா இருக்கும்? ஒருவேளை லவ்வா இருக்குமோ? ஓ ஹலோ கைஸ், அன்றைக்கி ரோட்டில் கண் ப்ராங்க் பண்ணும்போது நம்மளை ஒருத்தர் அடிச்சார்ல, அவர் இன்னைக்கு ரோட்டில் மயக்கம் போட்டு கிடக்கிறாரு. அவரை காப்பாற்றி ஹியூமனிட்டி பண்ணிக்கிறோம். ஸோ அவருக்கு என்னாச்சுன்னு கேட்டு நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூ பண்ணிடுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நண்பர்களே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இந்த ஐடியா கொடுத்தது யாருங்க? இங்க வா. நானா? கம்மிங். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கிறீங்க? உனக்கெல்லாம் அறிவு மாதிரி இல்லையாடா? என்ன பார்த்தா எப்படி ப்ரோ தெரியுது உங்களுக்கு? நாய். ஏங்க என் கூட இருந்த நாய் எங்கங்க? நாயா? அப்படி எது இல்லையா ப்ரோ, நீங்க மட்டும் தான் ப்ரோ. என்னது? ஐயோ என்னடா இவன் வேற. சொல்றா. மச்சான், இன்னைக்கு ரோசி பார்க்க போலாமாடா? டேய் நாய, ரோசியை காணண்டா. எங்கேயோ ஓடிட்டாடா. ரோசிய காணோமா? ஓடி போயிட்டாடா? அடா பாவிகளா. டேய் ஒரு நிமிஷம் இரு, அம்மா கூப்பிடுறாங்கடா. ஹலோ சொல்லுமா. டேய் எங்கடா போன? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற. சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, ஹவுஸ் ஓனர் பாட்டி வேற வந்துட்டாங்க. நான் எங்கேன்னு கேட்குறாங்க. சீக்கிரம் வீட்டுக்கு வா. ஊருக்கு வந்துட்டாங்களா? அம்மா லிப்ஸ்டிக் எங்கம்மா? என்னோட புது ஃப்ரெண்டுக்கு போட்டு விடணும், கொடுங்க.